இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டம் தான் வந்திருக்கோம். இங்கே நம்ம ராஜேந்திர ஐயாவோட இயற்கை பணிக்கு தான் வந்திருக்கோம். 3 ஏக்கர் விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. நிலக்கடை பண்ணுறாரு, அப்புறமா கத்திரி பண்ணுறாரு, இப்போ வெண்டை இருக்குது, அப்புறம் பழமரங்கள் பண்ணிகிட்ருக்காரு, பல விதமாக காய்கறி பச்சை மிளகா பண்ணுறாரு, அப்புறமா வந்து காரமணி பண்ணுறாரு, அப்புறமா அது என்ன சுரங்கி அது சுரக்காயும் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி ஒரு பணியில் தான் வந்து பார்க்க போகிறோம். முழுக்க முழுக்க இயற்கையில் தான் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி ஐயோட பணி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரிங்க. ஏங்க இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ராஜேந்திரன் ஐயா அவரோட பண்ண இன்ட்ரெஸ்ட் தான் அது. வீட்டுக்கு பக்கத்துலேயே சின்ன வழி மாதிரி வச்சு அதில் வந்து பண்ணை வச்சுருக்காங்க. ஆனால் அங்கே பண்ணை இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியலைங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து உள்ளே இருக்குது அவரோட பண்ணை. வீட்டுக்குள்ளே வச்சுருக்காரு. அந்த 3 ஏக்கரையும் வந்து முழுசாக பயன்படுத்தியிருக்காரு. லெஃப்ட் சைடில் தான் அவரோட வீடு இருக்குது. நானே ஃபஸ்ட்டு பயந்தேன், நாய் எதனா இருக்குமான்ட்டு. நாய் எதுவும் கிடையாது. உள்ளே பார்க்குறேன், அப்பா ஏங்க அடிக்கிற வெயிலில் அவ்வளவு பசுமையாக இருக்குங்க. நீங்கள் அப்படியே பாருங்களேன், நடந்து போகிறேன், ஃபுல்லாக நிழல் தாங்க. உண்மையிலேயே அந்த இடத்துல ஒரு கட்டில் போட்டு படுக்கலாம் போல இருந்தது. அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக 2 சைடும் எப்படி பாதை எப்படி வச்சிருக்காரு பாருங்க. அவரோட பண்ணைக்கு வாழை மரங்கள்லாம் வச்சிருக்காரு, பழச்செடிலாம் வச்சிருக்காரு, மரங்கள் வச்சிருக்காரு. பாதை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அடிக்கிற வெயிலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயில் என்னால் தாங்கவே முடியல. அந்த அளவுக்கு வெயிலாக இருந்தது. பட் ஆனால் இவர் பண்ணைக்குள்ளே போக போக பார்த்தீங்கன்னா நல்ல நிழல் கிடச்சிதுங்க. பயிருக்கு அங்கே தாங்க நம்மளுக்கு வெயில் தேவை. ஆனால் பண்ணைக்குள்ளே நடக்கும்போது நிழல் வேணுங்க. நல்லா இருந்ததுங்க அவர் பண்ணை பார்க்கறதுக்கு. அங்கே ஒரு கேட்டு வச்சிருந்தாரு. இங்கே ஃபார்முக்குள்ளேருந்து அதாவது அது வரைக்கும் வீட்டுக்கு ஒதுக்கியிருக்காரு. இங்கேருந்து ஒரு வழி வச்சிருக்காரு அவரோட பண்ணைக்குள்ளே போகிறதுக்கு. இதுதான் அடுத்தது அவர் பண்ணைக்குள்ளே தான் போகிறோம். அந்த இடமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிழலாக தான் இருந்தது. இதுதான் அந்த ஐயாவோட பண்ணையை பாருங்கள். முழுக்க அந்த 3 ஏக்கரையும் வந்து முழுக்க பயன்படுத்திருக்காரு. உள்ளே வந்து கடலை வச்சுருக்கேன் அப்படின்னாரு. அப்புறமா கத்திரி வச்சுருக்கேன், மிளகாய் போட்டிருக்கேன், காரமணி பண்ணியிருக்கேன், சொரை பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. ஆரம்பமே பாருங்கள், சப்போட்டா வச்சுருக்காங்க, மா வச்சுருக்காங்க. பண்ணைனா இப்படி தாங்க இருக்கணுங்க. எல்லா பயிரும் பண்ணணுங்க. உள்ள நிழல் இருக்கணுங்க. ஏன்னா வந்து நமக்கெல்லாம் நம்ம சந்ததிங்க வந்து சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பண்ணையை நம்ம எப்பவுமே வந்து அமைக்கணுங்க. நெல் மட்டுமே போட்டிருக்கக்கூடாது. எதனா ஒரு பயிர் நம்ம மாதிரி பல பயிர்கள் பண்ணணும். இப்போ நம்ம அவரோட பண்ணைக்குள்ளே தான் போகிறோம். அவர் பண்ணைக்குள்ளே போயிட்டு என்னென்ன பண்ணுறாருன்னு முதல்ல நம்ம பார்ப்போம். பண்ணையே வந்து சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ நிழலாக இருக்குது பாருங்கள். பண்ணனா இப்படி தாங்க அமையணும் பண்ணை. பாருங்க ஏதோ கடலை இது வேர்க்கடலை அடிச்சிட்டு இருக்காங்க போல இருக்குது. வேர்க்கடலை தாங்க அடிக்கிறாங்க. இப்போ வேர்க்கடலை எப்படி அடிக்கிறாங்க அப்படின்றது வந்து போய் பார்க்கலாமா? வேர்க்கடலை என்ன ரகம் பண்ணியிருக்காங்கன்ட்டு பாருங்கள். முழுக்க முழுக்க இயற்கை தான். அங்கே ஒரு இடத்துல அடிக்கிறாங்க, இந்த இடத்துல ஒரு இடத்துல அடிக்கிறாங்க. இங்கே எடுத்து போட்டுருங்க, இன்னும் அடிக்கலை. இங்கே ஒருத்தர் வந்து அடிச்சிட்ருக்காரு. கடலை அறுவடை பண்ணணும், தரையில் அறுவடை பண்ணணும். இப்படி தான் இருக்கும் கடலை. காய் பாருங்கள், இயற்கையில் பண்ண இருக்குதாங்க. ஒன்று காய் நல்லா திருச்சியாக இருக்குங்க. பார்க்குறதுக்கே வந்து கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு காய் முழுக்க எல்லாத்துலேயும் வந்து காய் வந்திருக்குங்க. அடிச்சிட்ருக்காங்க காய். நான் சொன்னேங்க வேர்க்கடலை அடிச்சிக்கிற சவுண்டு கேட்குதுன்ட்டு. இதுதாங்க வேர்க்கடலை அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த பண்ணையில் இன்னைக்கு ஏன்னா எல்லா பண்ணையிலையும் வேலை இருக்கும். பட் அவங்க பண்ணையில் வேலை இருந்தாலும் மற்ற பண்ணையில் வேலை செய்யும்போது காசு கிடைக்கின்றதுனால இங்கே வந்து அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது அதாவது PK10 ஏதோ ஒரு ரகம் சொன்னாங்க. கவர்மெண்ட்டே கொடுத்தாங்க இந்த ரகம் வந்து. அது வந்து எப்பவுமே 30 ஏக்கர் பண்ணுவாங்க, இந்த 50 சென்ட் தான் பண்ணாங்க. பண்ணிங்க ரொம்ப தொலையான. ஆனால் அந்த 50 சென்ட் பண்ணாலும் ஒரு கடலை கூட வீணாமல் பண்ணி கையில் மாட்டாமல் வந்து விவசாயம் பண்ணி இந்த இடம் வந்து நாங்கள் நல்ல லாபம் எடுத்திருக்கோம் அப்படின்ற அந்த எல்லோ கலர் சாரி கட்டியிருக்காங்களே அந்த அம்மா என்கிட்ட சொன்னாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சொல்லும் போது. அதனால் வந்து மறுபடியும் நாங்கள் இந்த 30 ஏக்கர் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. கடலை நல்லா சூப்பராக வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்ததான் நம்ம பார்க்குறது வேர்க்கடலை அடிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது இவரோட சுரக்காய் தாங்க. சுரக்காய் பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்கள். சுரக்காய் ஃப்ரண்ட் கேமரா போடுறேன் பாருங்கள். ஐயாவோட பண்ணையில் வந்து சுரக்காய் வந்தது. இதுவும் வந்து இயற்கை தாங்க பண்ணுறாரு. அது எதுவுமே செயற்கை கிடையாதுங்க. அவர்கிட்ட ஒரு 3 மாடு இருக்குது. அந்த மாடை வச்சு தான் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. இதுதான் அவரோட சுரக்காய் வந்து ஒரு 25 சென்ட்டில் போட்டிருக்கேன் அப்படின்னாரு. இதுவும் இயற்கை தான். எந்த ஊருமே அவர் கொடுக்குறது இல்லைங்க. முழுக்க வந்து இயற்கையில் தான் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரி பண்ணிகிட்ருக்காரு. ஃப்ரண்ட் கேமரா போகிறேன், பேக் கேமரா போகிறேன். இது மட்டும் இல்லைங்க, வெண்டை பண்ணுறாரு, அப்புறம் பச்சை மிளகா பண்ணுறாரு, கத்திரி பண்ணுறாரு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா
அதாங்க உஜாலா கத்திரிங்க. கத்திரிக்காய் பாருங்கள், உஜாலா கலரில் இருக்குங்க. நம்ம உஜாலா பார்ப்போம் பார்த்தீங்கன்னா அந்த கலரில் இருக்குங்க கத்திரிக்காய். இதுதான் உஜாலா கத்திரிக்காய் அப்படின்றது. அது ஒரு ஏக்கரில் பண்ணியிருக்காருங்க. ஒரு 7 டன் எடுப்பேன் அப்படின்னாரு. கத்திரிக்காய் பாருங்கள் எந்த அளவுக்கு சிவப்பாக இருக்குது பாருங்கள். முதல்ல கெமிக்கல் தான் பண்ணியிருந்துறாரு. மண் வீணாக போகுது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சவொன்னே அப்படியே வந்து இயற்கைக்கு மாற ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு 7 டன்னுக்கு வரைக்கும் பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படிங்களா? இந்த ரகம் வாங்கியா? இது என்ன சின்ன சின்ன காய்க்கு பாருங்க. அப்படிங்களா? இன்னும் அறுவடை பண்ணியிருக்கீங்களா? தான் இருக்குமா? அப்படிங்களா? இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து விருதாசல போய் காய் மட்டும் இவ்வளோ பெருசு காய்க்கும், கைகள் அந்தளவுக்கு காய்க்கும் அப்படின்றாரு. அதான் சொல்லிகிட்டு இருக்காரு. இதுவும் இயற்கை தாங்க. அவரை பொறுத்தவரைக்கும் ஒரு நிலத்தில் வந்து கெமிக்கல் வரக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் வந்து முழுக்க முழுக்க இயற்கை பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இதாங்க பச்சை மிளகா ஒரு 20 சென்ட்டில் பண்ணியிருக்கேன். இதுவும் முடிஞ்சு போச்சு அப்படின்னாரு. பார்க்குறீங்களா? பச்சை மிளகா பாருங்கள் முடிஞ்சிச்சு அப்படின்னாரு. இது ஒரு 20 சென்ட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. என்ன பண்ணியிருக்காருன்னா இதை பார்த்தீங்களா, சுற்றி பாருங்கள் 3 ஏக்கர் இருக்குங்க. அந்த 3 ஏக்கரையும் வந்து முழுசாக பயன்படுத்தி விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அவருக்கு நேரமே இல்லை அப்படின்ட்டாரு. ஏன்னா எனக்கே ஒரு 2 பேட்டி தான் கொடுத்தாரு. நேரம் இல்லை தம்பி அப்படின்ட்டாரு. சரி பரவாயில்லைங்க, இன்னொரு நாள் வாங்க தம்பி அப்படின்னு இருக்காரு. அதனால சரி அவரோட பண்ணையை மட்டும் வீடியோ எடுத்துக்கணும் அப்படின்றது தான் சரியாக அது வீடியோ எடுக்கலாம் அப்படின்றத தான் வந்து நான் வரப்போகிறதுலாம் பாருங்கள். தென்னை வச்சுருக்காரு, வாழை வச்சுருக்காரு, பழமரங்கள் வச்சுருக்காரு ஃபுல்லாக. அதாவது ஒரு பண்ணை அப்படின்னா இப்படி தான் இருக்கணும். வெறும் நெல்லை மட்டுமே பண்ணவும் கூடாது. எல்லா பயிரும் பண்ணணும், மரங்கள் வைக்கணும், காய்கறி வைக்கணும், பழங்கள் பண்ணணும். அப்போ தாங்க அது பண்ணை. பாருங்கள் இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது, சுற்றி நிழல் கிடைக்குது அப்படின்ற விஷயத்தை விட அதனால் பலன்கள் நிறைய இருக்குங்க. இது ஒரு கத்திரி ராகுங்க. இந்த கத்திரியும் பண்ணிகிட்ருக்காரு. மரங்களால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிழல் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் பலன்கள் நிறைய விற்பனை நம்மளுக்கு கிடைக்கும். இன்கேஸ் வந்து நிறைய மரங்கள் வச்சுருக்காரு. அதான் சொன்ன மகோகனி அந்த மாதிரி மரங்களும் வந்து வரப்போர் சுற்றி வச்சுருக்காரு. இங்கே உள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து தென்னை மரமாக வச்சுருக்காரு. ஆனால் இதுவும் வந்து முழுக்க இயற்கை தாங்க. எதுவுமே வந்து செயற்கை கிடையாது. இதுவும் வந்து இயற்கையில் தான் பண்ணியிருக்காரு. அதனால் ஒரே பயிராக பண்ணாமல் இந்த மாதிரி பல பயிர் பண்ணால் வருஷம் ஃபுல்லாகவும் வந்து வருமானம் எடுக்கலாம் அப்படின்னாரு. காராமணியும் பண்ணியிருக்காரு. எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னாருங்க. இனிமேல் தான் வந்து மறுபடியும் வந்து நிலத்தை ஓட்டி பண்ணணும் அப்படின்னாரு. என்கிட்ட சொன்ன விஷயம் அவர். ஆனால் நல்லா உழைக்கிறாருங்க. அவரை பொறுத்த வரைக்கும் நல்லா வேலை செய்கிறாரு. விற்பனை அவர் பண்ணுறது இல்லையா, புரோக்கருக்கு நிறைய சாப்பிட்டு போயிடுறாங்க அப்படின்னு தான் புலம்பிகிட்டு இருந்தார். சரி ஒரு தூரம் வந்தாச்சு, நம்மளும் வந்து அவர் பண்ணையை எடுக்கணும் அப்படின்ட்டு வந்து நான் எடுத்தேன். ஏங்க நம்ம ஐயாவோட பணியை சுற்றி பார்த்தீங்களா, பிடிச்சிருந்ததா? மறக்காமல் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆனால் சூப்பர் இல்லைங்க. 3 ஏக்கரில் வந்து எந்த மாதிரி விவசாயம் பண்ணியிருக்காரு, முழுக்க இயற்கையில் பண்ணியிருக்காரு. ஒரு இடம் கூட வீணாமல் பண்ணியிருக்காரு. சரிங்க, எல்லாரும் வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்கும் வந்து நன்றி. மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமான கண்டென்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். அது இருக்கு உங்கள்கிட்ட டாட்டா பை பை.